नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு காண்டம் 3 முதல் புத்தகம் அத்தியாயம் 12ங்களா? ஆமாங்க, 12 அத்தியாயம் 12. அத்தியாயம் 12 பதம் 5. கரெக்ட் மெத்தட். நமோ பகவதே வாசுதேவ. ஹிஸ் டிவைன் கிரேஸ் பக்தி வேதாந்த சோமேஸ்வர பிரபாதிக்கு ஜெய். தான் பாபேஷ ஸ்வபூ புத்ரான் பிரஜாஹ ஸ்ருஜித புத்திரகாஹ தன்னைச்சன்மோஷ தர்மானோ வாசுதேவ பாராயணஹ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிங்க மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளை வழங்கியவர் தெய்வத்திரு ஆசா பக்தி சுவாமி பிரபுபாதாக்கு ஜெய். மொழிபெயர். அவர்கள் நால்வரையும் படைத்த பின்னர் பிரம்மதேவர் அவர்களிடம் கூறினார், அன்பார்ந்த மைந்தர்களே, இப்பொழுது பிரஜைகளை படைத்தீராக என்று. அவர்கள் முழுமுதற் கடவுளான வாசுதேவரிடம் பற்று கொண்டு விடுதலையினை நோக்கமாக கொண்டிருந்ததினால் அவர்கள் தங்கள் விருப்பமின்மையை தெரியப்படுத்தினர். பொருளுரை. மிகச் சிறந்த தந்தையான பிரம்மதேவர் வேண்டிக் கொண்ட பொழுதும் கூட அவரது மைந்தர்களான 4 குமாரர்களும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட விரும்பவில்லை. லௌகீக விலங்கை உடை தெரிய விரும்புவர்கள் இல்லற அடிமைத்தனத்தின் தவறாக தொடர்பில் சிக்கிக் கொள்ளக்கூடாது. தங்கள் தந்தையும் அதற்கும் மேலாக பிரபஞ்சத்தை படைத்தவருமான பிரம்மதேவரின் கட்டளையினை குமாரர்கள் எவ்வாறு மறுதளிக்கலாம் என்று மக்கள் கேட்கலாம். இதற்கான பதில் வாசுதேவ பராயணம் அல்லது முழுமுதற் கடவுளான வாசுதேவன் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவன் எந்தவிதமான கட்டுப்பாடும் உடையவன் அல்லன் என்பதே ஆகும். இதனை பாகவதம் 11.5.41 உறுதி செய்கிறது. தேவர்ஷி பூதாப்த நிருணாம் பித்ருணாம் நா ஹிங்கரோ நாயம் ப்ரூணி ச ராஜன் சர்வாத்மனையா சரணம் சரண்யம் கதே முகுந்தம் பரிகிருத்திய கர்த்தம். எவனொருவன் உலக பற்றுக்கள் அனைத்தையும் விட்டு நமக்கு முக்தி அளிப்பவரும் நாம் அடைக்கலம் பெறுவதற்கு தகுதியுடைய வருமான பகவானின் தாமரை திருவடிகளை சரணடைகிறானோ அவன் தேவர்கள், பித்திருக்கள், முனிவர்கள், பிற உயிர்வாளிகள், மனித சமுதாயத்தின் உறவினர்கள் அல்லது உறுப்பினர்கள் உள்ளிட்ட எவருக்கும் கடனாளியும் அல்லன், பணியாளனும் அல்லன். அதனால் தமது சிறந்த தந்தையின் வேண்டுகோளின்படி இல்லறத்தாராவதை மறுதளித்த குமாரர்களின் செயலில் எந்தவித தவறும் கிடையாது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இப்ப இங்க பிரம்மதேவர் தன் மானசீக புத்திரர்களான அந்த 4 பேர்கிட்டையும் சனாதரர், சனத்குமாரர், சனந்தர், சனகர் இவங்க கிட்ட படைப்பு தொழிலை மேற்கொள்ளும்படி சொல்றார். அப்ப படைப்பு தொழிலை மேற்கொள்ளணும்னா என்ன பண்ணணும்? கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெத்துக்கணும், அவங்களுக்கு தர்ம அர்த்த காம மோக்ஷ, அதை தவிர பக்தி தொண்டு எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா ஒரு தாயாகவோ தந்தையாகவோ குருவாகவோ அல்லது தேவர்களாகவோ இருப்பவர்கள் ஒவ்வொரு உயிர்வாளியையும் பகவான் விஷ்ணுவை நோக்கி அவர்கள் கவனத்தை திருப்பணும். இல்லைன்னா அவங்க தாயும் கிடையாது, தந்தையும் கிடையாது, குருவும் கிடையாது, தேவர்களும் கிடையாது. குரு நஷ்யாத் பிதா நஷ்யாத் சுஜனோ நஷ்யாத் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அது போல இங்க அவர் படைப்பு தொழிலுக்காக எனக்கு உதவுங்க. இப்ப பிரம்மா 2வது படைப்பை விசர்கா அப்படின்ற படைப்பை மேற்கொள்ளும்படி பகவான் கட்டளை இடுகிறார். அதற்குரிய ஞானத்தையும் அவருக்கு தரார். தேனே பிரம்மஹிருதாய ஆதி கவையே அப்படின்னு. ஆனா இங்க பிரம்மா மட்டுமே செய்ய முடியுமா? அப்போ அவர் தனது மானசீக புத்திரர்களாக அவங்கள படைக்கிறாரு. அவங்களையும் ஹெல்ப் கேட்கிறாரு. இப்ப எப்படி ஒரு ராஜா தனியாக நிர்வாகம் பண்ண முடியாது. அவருக்கு கீழே பல அமைச்சர்களை நியமிப்பாரு. அப்புறம் அவங்களுக்கு கீழே பல அதிகாரிகள் இருப்பாங்க. இப்படி பல அடுக்குகள் சேர்ந்துதான் ஒரு நிர்வாகம் நடக்கும். அது போல பகவான் தனக்கு கீழே பிரம்மா வைக்கிறார். பிரம்மா தனக்கு கீழே இந்த பிரஜாபதிகளை நியமிக்கிறார். ஆனா இவங்க சொல்றாங்க, நாங்க அதுக்கெல்லாம் வரல, அந்த விளையாட்டுக்கெல்லாம் நாங்க வரல, எங்களுக்கு இல்லற வாழ்வு வேண்டாம்,
நாங்க நித்திய பிரம்மச்சாரிகளாக நைஷ்டிக பிரம்மச்சாரிகளா இருக்கிறோம், எங்களை தயவு செஞ்சு விட்டுருங்க. ஏன்னா ஒரு ஆண் வந்து ஒரு இந்த உலகத்தோட நேச்சர் என்னன்னா பும்சஸ்திரியா மிதுனி பாவம் ஏதம் தயோர் மித ஹிருதய கிரந்திமாகு அப்படின்னு சொல்லி ஒரு ஆண் பெண் இன கவர்ச்சி தான் இந்த உலக வாழ்வுக்கு அடிப்படையா இருக்குது. அப்ப இந்த ஆண் பெண் இதயங்களை இணைக்கின்ற இந்த தவறான கருத்தின் அடிப்படையில தான் ஒருவன் வந்து தனக்குன்னு குடும்பம் அமைச்சுக்கிறான். ஆஸ்தி, குழந்தை, சுற்றம், செல்வம் இதுல எல்லாம் அவனுக்கு கவர்ச்சி வருது. இப்படியே அவன் வந்து என்ன ஆகுறான்னா குடும்பத்துல சிக்கிக்கிறான். அப்போ ஒரு ஆண் வந்து இதுலயே தன்னோட வாழ்க்கையை வீணடிக்கிறான். ஒரு பெண்ணோட கவர்ச்சியில குழந்தை பெத்துக்கிறான், அப்புறம் வீட்டுக்கு வேணுங்கிற பொருட்கள், அப்புறம் சொத்து சொகம் அப்படின்னு இதுலயே மூழ்கிடுறான். அதனால இந்த 4 பேரும் நினைக்கிறாங்க நம்மளுக்கு அதெல்லாம் வேண்டாம், அதுக்குள்ள போனா ஏன்னா அது வந்து ஒரு பாழும் கிணறு. குடும்பம் அப்படின்னா ஒரு பாழும் கிணறு, அதுல தண்ணியே இருக்காது. வறண்ட கிணத்துல விழுந்தவன் தப்பிக்கவே முடியாது. அதுல தண்ணியும் இருக்காது, ஆழமாவும் இருக்கும். அதுல உட்கார்ந்துட்டு ஒருத்தன் கத்திட்டே இருப்பான், என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. கிரகம் அந்த கூபம். பாகவதம் அழகா ஒவ்வொன்னு சொல்லுது. ஒரு குடும்பம் அப்படிங்கறது வந்துட்டா எங்கனால இந்த தவ வாழ்க்கையை மேற்கொள்ள முடியாது, அப்ப எங்களுக்கு அந்த பிரம்ம ஞானம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. நாங்க அதுக்கு வரல, அதனால எங்களை விட்டுருங்கன்னு சொல்லி. அப்ப அந்த பிரம்மதேவரோட கட்டளையை, தங்கள் தந்தையின் கட்டளையை எப்படி மறுக்கலாம் அப்படின்னு மக்கள் கேட்கலாம். ஆனா ஒருத்தர் வந்து அந்த வாசுதேவ பராயணம் பகவானோட பக்தி தொண்டுல ஈடுபட்டு இருக்கிறவங்க யாருக்கும் கடன் பட்டவங்க இல்ல. அவங்க அப்பாவுக்கு கூட கடன் பட்டவங்க கிடையாது. தேவர்சி பூதாப்த நிருணாம் பித்ருணாம் நான் கிங்கரோநாயம் ருணீச்சராஜன் சர்வாத்மாய சரணம் சிரண்யம் கதோ முகுந்த பரிகிருத்தி கர்த்தம். இப்ப பகவானுக்கு பக்தி தொண்டு செய்பவர்கள் சாதாரண சடங்குகளான திதி கொடுக்கறது, அப்பா அம்மா சொல் பேச்ச கேட்கணும். நம்ம இங்க சங்கராச்சாரியார் அவர் வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க, அவர் வந்து துறவரம் மேற்கொள்றதுக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப ஆதிசங்கரர் சொல்லுவாரு, ஒரு சமயம் குளத்துல அவங்க அம்மா துவைக்க போவாங்க. அப்ப கூடவே இவரும் போவாரு. குளத்துல அவர் வந்து முங்கி எந்திரிச்சிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு பெரும் முதலை வந்து அவரை கவ்விருச்சு, அவரோட காலை. அவங்க அம்மா பார்த்து துடிச்சு போயிடுறாங்க. ஐயோ என் மகன் இப்படி சிக்கல்ல மாடிட்டானே, பகவானே நாராயணா முகுந்தா காப்பாத்து காப்பாத்துன்னு. அப்ப அவர் சொல்றாரு, நீங்க என்னை துறவரத்துக்கு அனுப்புனீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த முதலை என்னை விட்டுரும். ஆனா நீங்க துறவரம் மேற்கொள்ள வேண்டாம், உங்ககிட்டயே இருக்கணும்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த முதலை என்னை கடிச்சு இப்ப சாப்பிட்டுரும் அப்படின்னு. அவங்க அம்மா நினைக்கிறாங்க, சரி பரவாயில்ல என்கிட்ட இல்லைனாலும் மகன் நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டு, இல்ல நீ துறவரம் மேற்கொண்டுக்கோ, நீ இருந்தா போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அனுமதி கொடுக்குறாங்க. உடனே அந்த முதலை போயிடுது. சோ துறவரம் அப்படிங்கிறது மிகவும் மேன்மையானது. ஏன்னா அவங்க துறவரம் மேற்கொண்டு தங்களது வாழ்க்கையை சாதாரண அந்த பந்தப்பட்ட ஆத்மாக்களை விடுவிக்கிறதற்காக அவங்க மிக பெரும் தியாகம் பண்ணி இந்த உலகுல பௌதிக உலகுல அவங்க தங்களுடைய தியாகத்தின் மூலமாக நம்மளுக்கு இங்க வந்து நம்மளுக்கெல்லாம் பாதை காட்டுறாங்க. ஏன்னா அவங்க அங்க ஆன்மீக லோகத்துல சுகமா அனுபவிச்சுட்டு அழகா இருக்கலாம். ஆனா ஏன் இங்க வர்றாங்க, பகவானுடைய அந்த பிரதிநிதிகள் இங்க வர்றாங்க அப்படின்னா அவங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, பகவானுடைய அந்த பாட்டன் பார்சலான நாமம் அங்கத்துகள்கள், நாமெல்லாம் பகவானோட அணுக்கள். அப்ப பகவானோட உடம்புல இருந்து வர்ற நாமம் ஏதோ ஒரு விதத்துல பகவானோட பிரதிநிதிகளுக்கும் எல்லாருக்கும் நாம உறவினர்கள், எல்லாருமே உறவினர்கள். இப்ப நம்மளை எல்லாம் விடுவிக்கிறதுக்காக அவங்க கீழே இறங்கி வர்றாங்க. அடுத்தது பதம் 6. சோ அவத்யாத சூதைர்யேவம் பிரத்யாக்யதானுசாசனைஹ குரோதம் திர்விஷம் ஜாதம் நியந்தும் உபசக்ரமே. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. நான் படிக்கிறேங்க மாதாஜி. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.
மொழிபெயர்த்து வழங்கிய பிரபுபாதாக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. தமது தந்தையின் கட்டளைக்கு கீழ்ப்படியாத மைந்தர்களின் மீது பிரம்மதேவருக்கு மிகுந்த சினம் எழுந்தது. அதனை அவர் வெளிப்படுத்தாது மிகுந்த சிரமத்துடன் அச்சினத்தினை அடக்குவதற்கு முயன்றார். பொருளுரை. பிரம்மதேவர் ஜட இயற்கையின் ரஜோகுணத்துக்கு பொறுப்பாவார். அதனால் தனக்கு பணியாத தன் மைந்தர்களின் மீது அவர் சினம் கொண்டது இயற்கையே. இவ்வாறு மறுதலிக்க குமாரர்களுக்கு உரிமையுண்டு என்றாலும் ரஜோகுணத்தின் வசப்பட்டிருந்த பிரம்மதேவரால் தனது ஆத்திரத்தை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. ஆயினும் அவர் அதனை வெளிக்காட்டவில்லை. ஏனெனில் தமது மைந்தர்கள் ஆன்மீக வளர்ச்சியில் அதீத ஞானமுடையவர்கள் என்பதை நன்கு அறிந்திருந்தமையினால் அவர் தனது ஆத்திரத்தை அவர்கள் முன்பு வெளிப்படுத்தவில்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. இப்போ ஒரு தாய் வந்து பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டா உடனே அவர்கள் அதை நிறைவேற்றணும். இல்லைன்னா அந்த தந்தைக்கு கோபம் வரும். அப்ப இது சாதாரண தந்தை கிடையாது. இவர் பிரம்மதேவர் தூய பக்தராக இருந்தாலும் ரஜோகுணத்துல இருந்துதான் அந்த படைப்பை அவர் மேற்கொள்கிறார். அதனால அவருக்கு கோபம் வருது. அடுத்தது, ஏன்னா 4 பேரும் ஆன்மீகத்துல உயர்ந்த நிலைக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்கள நம்ம பார்த்து பெருமை கொள்ளணும். இப்ப உங்கள யாராவது ஒருத்தர் பையன் வந்து நான் பிரம்மச்சரியத்தை மேற்கொள்கிறேன் அப்படின்னா உடனே ஆதிசங்கரோட தாய் மாதிரி ஐயோ வேண்டாம் எங்களை விட்டுட்டு போகாத அப்படின்னு முதல்ல அந்த மனம் வந்து இயற்கையாகவே அந்த ரஜோகுணத்திலையும் தமோ குணத்திலையும் பாதிக்கப்பட்டு தடுப்பாங்க. ஆனா உயர்ந்த நோக்கத்தினால தன் குழந்தையை பகவானுடைய சேவைக்காக அனுப்புறதுல எந்த தாயும் பெருமைப்படணும். அது மாதிரிதான் இங்க பிரம்மா வந்து முதல்ல கோவப்பட்டா கூட அவர் மறுபடியும் சரியாயிடுறார். பதம் 7. தியா நிக்ருஹ்யமானோ அபி பிருத்தோர் மத்யாத் பிரஜாபதே சத்யோ அஜாயத மன்மன்யு குமாரோ நீல லோகிதஹ. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. லேட் ஆயி போச்சு மாதாஜி, இன்னைக்கு சாரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பதம் 7. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த சாரி ஏசி பக்திவேதாந்த சுவாமி சீல பிரபுபாதருக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு பிளஸ் பொருளுரை. அவர் தனது சிரத்தை கட்டுப்படுத்த வேண்ட போதிலும் அது அவரது புருவங்களுக்காக மத்தியிலிருந்து நீலமும் சிவப்பும் கலந்த வண்ணத்தில் ஒரு குழந்தையாக தோன்றியது. பொருளுரை. நாணத்தினாலோ அல்லது அஜ்ஞானத்திலோ வெளிப்படும் சின்னத்திற்கு முகம் ஒன்றுதான் மிக உயர்ந்ததாக இருந்த போதிலும் கூட பிரம்மதேவர் தனது ஆதிக்கத்தை அடக்கிக் கொள்ள முயற்சித்தும் அவர்களால் முடியவில்லை. நீலமும் தமோ குணம் சிவப்பு ரஜோகுணம் கலந்த அவரது சினத்தின் உண்மை வண்ணமே பிரம்மதேவரின் புருவ மத்தியிலிருந்து ருத்தரனாக பிறந்தது. ஏனென்றால் சினமானது சாமோ மற்றும் ரஜகுணத்திற்கு குழந்தையாகும். ரஜகுணத்தின் குழந்தையாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இப்போ பிரம்மதேவர் 4 பேரையும் தனக்கு உதவும்படி பிரஜாபதிகளாக இருக்கும்படி அதாவது உயிர்வாளிகளை ஜீவராசிகளை உற்பத்தி பண்ண கேக்குறாரு. ஆனா இவங்க 4 பேரும் மறுத்தளிக்கிறாங்க. அதனால அவருக்கு சினம் வருது. அந்த சினத்தினால அவருக்கு இப்ப என்ன ஆகுது, அந்த நெற்றியோட மத்தியில புருவத்தின் மத்தியில இருக்கிற அந்த இடத்துல இருந்து ருத்ரர் தோன்றுகின்றார். அப்போ அந்த தமோ குணத்திலையும் ரஜோ குணத்திலையும் இருக்காரு. இப்போ அப்ப ஞானத்திலோ அஞ்ஞானத்திலோ வெளிப்படும் சினம் அத வந்து முகம் பிரதிபலிக்குது. இப்ப ஒருத்தருக்கு கோபம் வருது அப்படின்னா அவங்க முகம் எப்படி இருக்கும்? சிவப்பாகும். கோபத்தினால சிவப்பாகும். அவங்களுக்கு கண்கள் சிவக்கும், புருவம் உயரும். அப்போ கண்கள் விழிகள் வந்து பெருசா காட்டுவாங்க. இன்னும் அந்த முகத்துல வந்து அப்படியே உக்கிரமா அந்த முகத்தை சுருக்குவாங்க. இப்படி ரியாக்ஷன் வரும். முகத்தை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கோபம் இருந்திருக்கு. நீங்க ஒரு குழந்தைகிட்ட கோபம் காமிக்கணும் அப்படின்னா முகமெல்லாம் இப்படி விகாரமா பண்ணணும். அப்ப கோபத்தினால நம்ம முகம் வந்து விகாரம் அடையும். அழகா இருக்கிறவங்க கூட அசிங்கமா தெரிவாங்க. கோபத்துல உங்க முகத்தை பாருங்க எவ்வளவு கேவலமா இருக்கும் அப்படின்னு. அப்போ ஒரு புன்னகை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அழகானது. அழகா இருக்கிறவங்கள பாருங்க, எப்பவுமே புன்னகையோட இருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க.
ஏன்னா அவங்க வந்து எப்பவுமே சத்துவ குணத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு ரஜோகுணமும் தமோ குணமும் இருக்கும்போது கோவத்தை காட்டுவாங்க. கோவம் வந்து அந்த முகத்தை விகாரமாக்கிரும். அழகா இருந்தா கூட விகாரமாக்கிரும். நார்மலா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இன்னுமே அதிகமா விகாரமா இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் அழகு கம்மியா இருந்தா கூட அவங்க சிரிச்ச முகத்தோட இருக்கும்போது அவங்களை பாக்குறக்கே நம்மளுக்கு ஒரு அன்பா, ஆஹா இவங்களை இன்னும் கொஞ்சம் பேசலாம், இவங்க கிட்ட பழகலாம் அப்படின்னு தோணும். ஆனா கடுகடுன்னு இருக்கிறவங்கள பார்த்தா நம்மளுக்கு உதாசீனம் பண்ண தோணும். அப்ப பிரம்மதேவருக்கு இங்க கோபம் வருது. கோபத்தினால அந்த நெற்றி புருவத்தின் மத்தியில அவர் வந்து ஒரு ஜீவராசியை உருவாக்குறார். ஏன்னா இப்ப படைப்பு தொழில ஈடுபட்டு இருக்கார். இப்ப முதல்ல பிரம்மகுமாரர்களை படைச்சாரு. அவங்க அவங்க மேல கோபம் கொண்டதுனால இப்போ நெற்றியின் மத்தியில இப்போ ஒருத்தர் தோன்றார். அவர் தான் ருத்ரர். அப்ப நீலம் வந்து தமோ குணத்தை பிரதிபலிக்கக்கூடியது, சிவப்பு என்பது ரஜோகுணத்தை பிரதிபலிக்கக்கூடியது. அப்ப இங்க வந்து ருத்ரன் பிறக்கிறார். சினமானது தமோ மற்றும் ரஜோகுணத்தின் குழந்தையாகும். அப்ப யாரெல்லாம் கோபம் கொள்கிறார்களோ அவங்க ரஜோகுணத்திலையும் தமோ குணத்திலையும் இருக்கிறார்கள். இப்ப கோபங்கிறது என்ன பண்ணோம்னா நம்ம ஆயுளை மிக விரைவாக குறைக்கும், உடலில் பல நோய்களை உண்டாக்கும். அடிக்கடி கோவப்படுறவங்களுக்கு சீக்கிரம் பிபி ஏறிடும், பிளட் ப்ரெஷர் வந்து ஹையா காமிக்கும். அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்ப வந்து 20 வயது இருக்கும்போது அவங்களுக்கு நல்ல குரோத் இருந்துட்டு இருக்கும் உள்ள அணுக்கள். ஆனா ஒரு சமயம் அணுக்கள் குறைய ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு அத வேலை காட்ட ஆரம்பிச்சிடும். அடிக்கடி கோவப்படுறவங்களுக்கு உடல்நிலை சரியா இருக்காது, நிறைய ப்ராப்ளம் வரும். இப்போ ஒரு ப்ராப்ளத்தை வச்சு அடுத்த ப்ராப்ளம் துணைக்கு நிறைய கூப்பிடும். இப்ப பிளட் ப்ரெஷர் வருதுன்னா பிளட் ப்ரெஷர் என்ன பண்ணும், அடுத்தது கொலஸ்ட்ரால் உருவாக்கும். கொலஸ்ட்ரால் என்ன பண்ணும், அட்டாக் உருவாக்கும். அட்டாக் என்ன பண்ணும், தொடர்ந்து உங்களுக்கு பல பிரச்சனைகளை தரும். மெடிசன் போடலைன்னா அப்பப்ப அங்கங்க போய் பிளட் லாக் ஆகிட்டே இருக்கும். மூளையில லாக் ஆகும், கிட்னில லாக் ஆகும், ஹார்ட்ல லாக் ஆகும். இப்படி பல இடங்களை தேடி கண்டுபிடிச்சிட்டே இருக்கும். அப்ப கையில வர நரம்பு, காலில் வர நரம்பெல்லாம் அடைக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு கால் குடைச்சல் வரும். இப்படி பல பிரச்சனைகளை மேலும் மேலும் உருவாக்கிட்டே இருக்கும். அப்ப எப்படி இருக்கணும், ஒரு குழந்தைகளை நீங்க வளர்க்கும் போது கோவப்படக்கூடாது, நீங்க சத்துவகுணத்துல இருக்கணும், சாந்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ஏன்னா நாமெல்லாம் அந்த காலத்துல இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நோய் அப்படிங்கிறது உடனே உருவாகிறது இல்லை. சின்னதுல இருந்து நம்ம என்ன கேரக்டர்ல வர்றோமோ அதுதான் அடுக்கடுக்கா நம்மளுக்கு படிஞ்சுட்டே இருக்கும். ஒரு இந்த தண்ணி பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல விட்டு வைக்கும் போது ஒரு தொட்டியில பாசம் அப்படின்னு சொல்லி அந்த பச்சை கலர்ல பாசி அது அடுக்கடுக்கா படிஞ்சுட்டே இருக்கும், ஒரே நாள்ல படியாது. அது போல நம்ம உடல்லையும் நோய் என்கிறது திடீர்னு வர்றது கிடையாது, நம்மளோட குணத்தின் சேர்க்கையினால வருவது. அப்ப குணத்தை நல்லா வச்சுக்கிட்டவங்களுக்கு பாத்தீங்கன்னா எப்பவுமே பீஸ்ஃபுல்லா சந்தோஷமா யார்கிட்டயும் கோவப்படாம சாந்தமா அமைதியா நற்குணங்களோட இருக்கிறவங்களுக்கு நோய்கள் அதிகமா தொற்றாது. ஏன்னா அவங்க குணம் அப்படி சத்துவ குணத்தில் இருக்கின்றது, தூய சத்துவ குணத்துல இருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் மன்னிப்பாங்க, கோவப்பட மாட்டாங்க, அன்பா இருப்பாங்க, புன்னகையோட இருப்பாங்க. வெளிப்புற அழகும் இருக்கிறதோட மட்டுமன்றி உள்ள வந்து அவங்களுக்கு கான்சியஸ் கிளியரா இருக்கும், உணர்வு சுத்தமாக இருக்கும். உணர்வு சுத்தமா இருக்கிறவங்களுக்கு நோய் அண்டாது. சோ இது நாம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். அடுத்தது பதம் 8. சவைருதோ தேவானாம் பூர்வஜோ பகவான் பவஹ நாமானி குரு மே தாத ஸ்தானானி ச ஜகத்குரோ. மொழிபெயர்ப்பு: பிறந்தவுடன் அது கதறி அழத் தொடங்கியது. ஓ விதியை நிர்ணயிப்பவரே, ஜகத்குருவே, அருள் கூர்ந்து எனது பெயரையும் இடத்தையும் குறிப்பிடுவீராக. இப்போ அந்த ரஜோகுணத்திலையும் தமோ குணத்திலையும் பிறந்த குழந்தையான ருத்ரன் அழ ஆரம்பிக்குது. என்னோட பெயரை சொல்லுங்க, என்னோட இடத்தை சொல்லுங்க, நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவரை பார்த்து கேக்குது. பதம் 9. இது தஸ்ய வச பாத்மோ பகவான் பரிபாலயன் அப்யதாத் பத்ரயா வாச்சா மாரோதிஸ்தத் கரோமிதே. மொழிபெயர்ப்பு: அனைத்து சக்திகளும் நிறைந்தவரும் தாமரை மலரிலிருந்து பிறந்தவருமான பிரம்மா அக்குழந்தையின் வேண்டுகோளை ஏற்று அதை சமாதானப்படுத்தும் வகையில் கூறினார். அழ வேண்டாம், நிச்சயம் நீ விரும்பியதை நான் நிறைவேற்றுவேன் என்று. இப்ப பிரம்மா சொல்றாரு, அழாத, நான் நீ என்ன நினைக்கிறியோ அதை நான் இப்போ நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு குழந்தையை சமாதானப்படுத்துறார்.
ருத்ரன் அப்படிங்கிற குழந்தையை. பதம் 10. யத் அரோதி சூர சிரேஷ்ட சோத்வேக இவ பாலக ததஸ்துவாம் அபிதாஸ்யந்தி நாம்னா ருத்ர இதி பிரஜாக. மொழிபெயர்ப்பு. அதன் பின்னர் பிரம்மா கூறினார், ஓ தேவர்களின் தலைவனே, நீ ருத்ரன் என்று மக்களால் அழைக்கப்படுவாய், ஏனெனில் நீ மிகவும் கவலை கொண்டு அழுதமையே இதற்கு காரணமாகும். ருத்ரன்கிற பேரே வந்தது மிகவும் கவலை கொண்டு அழுததுனால ருத்ரா அப்படின்னு சொல்லி பேர் வச்சாராம் பிரம்மா. அப்போ இவர் சொல்றாரு, தேவர்களுக்கெல்லாம் நீ தலைவனாக இருப்பாய். அப்போ 33 தேவர்களுக்கு தலைவர் யார்? அவர் சிவபெருமான். ருத்ரா அப்படின்னா யாரு? சிவபெருமான் தான் இங்க ருத்ரரா சொல்றாங்க. அடுத்தது பதம் 11. ஹிருத் இந்திரியாணி அசூர் வியோம வாயுரக்னிர் ஜலம் மகி சூரிய சந்திரஸ்தபச்சைவ ஸ்தானானி அக்ரே கிருதானி தே. ஹரே கிருஷ்ணா. இதுக்கு முன்னாடி நான் சொல்றது என்னன்னா, பல பேருக்கு சிவன் எங்கிருந்து வந்தாருன்னு தெரியாது. இதற்கு ஆதாரம் பாகவதம். இப்ப சிவனடியார்கள்னு சொல்லிக்கிறவங்க சிவன் தான் உயர்ந்தவர், அவர்தான் எல்லாவற்றிற்கும் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சிவன் எங்கிருந்து தோன்றினார்? பிரம்மா கிட்ட இருந்து, நெற்றியிலிருந்து தோன்றுகிறார். இப்ப பிரம்மா எங்கிருந்து வந்தார்? விஷ்ணுவின் நாபிக்கமலத்திலிருந்து வருகிறார். விஷ்ணு எங்கிருந்து வந்தார்? அவர் பகவான் கிருஷ்ணரிடமிருந்து வந்த அந்தரங்க சக்தி. சோ இதுல இருந்து புரிஞ்சுக்கணும் சிவனுடைய பிறப்பு என்ன அப்படிங்கிறது. சிவன் எதற்கு அதிபதி? எல்லா தேவர்களுக்கும் அதிபதி, தேவாதி தேவர்களுக்கெல்லாம் அவர் தலைவர். இருந்தாலும் அவர் எப்படி ரஜோகுணத்திலும் தமோகுணத்திலையும் அதன் தலைவராக இருந்து, ரஜோகுணத்தின் தலைவராக, தமோகுணத்தின் தலைவராக இருந்து இந்த படைப்புக்கு உதவுகிறார். அப்ப விஷ்ணுவே தன்னை சிவனாக இந்த படைப்பு தொழிலுக்காக முக்குணங்களில் நாயகனாக இங்கு வருகிறார் அப்படின்னு நாம பார்க்கலாம். இனிமேல் பார்க்கலாம். படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பு. அன்பு குழந்தையே, உனது இருப்பிடமாக நான் ஏற்கனவே கீழ்கண்ட இடங்களை தேர்ந்தெடுத்து விட்டேன். அவை இதயம், புலன்கள், மூச்சுக்காற்று, வானம், காற்று, அக்னி, தண்ணீர், பூமி, சூரியன், சந்திரன் மற்றும் தவம் முதலியனவாகும். பொருளுரை. பிரம்மதேவரின் சினத்தின் விளைவாக அவரது இரு புருவங்களுக்கு மத்தியிலிருந்து ருத்திரன் ரஜோகுணம் மற்றும் தமோகுணத்தின் ஒரு பகுதியாக பிறந்தார் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். பகவத்கீதையில் 3.37 ருத்திரனின் கொள்கைகள் இழைக்கப்பட்டிருக்கின்றன. காமத்தில் விருப்பம் இருந்து பிறப்பது குரோதம், சினம் ஆகும். இது ரஜோகுணத்தின் விளைவாகும். ஆசை நிறைவேறாத பொழுது சினம் தோன்றுகிறது. அது பந்தப்பட்ட ஆத்மாவிற்கு வெல்ல முடியாத பகைவனாகும். மிக கொடியதும் எதிரியுமான இக்காமம் எல்லாம் தானே என்று நினைக்கும் ஒருவனது ஆணவம் அல்லது அகங்காரமாக வெளிப்படுகின்றது. இது போன்று முற்றிலும் ஜட இயற்கையின் கீழ் இருக்கும் ஆணவம் பிடித்தவனை பகவத்கீதை மூடன் என்று வர்ணிக்கிறது. இவ்வர்ணமானது இதயத்தின் ருத்திர கொள்கையின் வெளிப்பாடாகும். அங்கிருந்துதான் குரோதம் பிறக்கிறது. இதயத்தில் பிறக்கும் சினம் பிற புலன்களான கண்கள், கரங்கள், கால்கள் போன்றவற்றின் மூலம் வெளிப்படுகிறது. ஒருவன் சினம் கொள்ளும் பொழுது அச்சினத்தினால் அவனது கண்கள் சிவக்கும். சில வேளைகளில் கைகளை பிசைவதும் கால்களினால் நிலத்தில் உதைப்பதும் கூட உண்டு. இவ்வாறு வெளிப்படும் ருத்திர கொள்கைகள் அங்கு ருத்திரன் இருக்கிறார் என்பதை உறுதி செய்யும். ஒரு மனிதன் ஆத்திரம் கொள்ளும் பொழுது மிகவும் வேகமாக பெருமூச்சு விடுவான். இவ்வாறு ருத்திரன் அப்பெருமூச்சில் தன்னை வெளிப்படுத்துகிறார். வானத்தில் மேகங்கள் திரண்டு இடிக்கும் பொழுதும் காற்று மிகவும் வேகமாக வீசும் பொழுதும் ருத்திர கொள்கை வெளிப்படும். மேலும் கடல் நீரானது காற்றினால் சினமுறும் பொழுது அது ருத்திரனின் இருண்ட தன்மை உடையதாக தோன்றும். அது சாதாரண மனிதனுக்கு மிகவும் அச்சம் தருவதாகும். நெருப்பு பற்றி எரியும் பொழுது ருத்திரனின் இருப்பினை புரிந்து கொள்ளலாம். வெள்ளம் பெருகி வரும் பொழுது அதனை ருத்திரனின் தூதன் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பூமியில் வாழும் சில விலங்குகள் மாதாஜி சவுண்ட் வரல மாதாஜி. வரலைங்களா? இப்ப வருது. பூமியில் வாழும் சில விலங்குகள் தொடர்ந்து ருத்திரனை நினைவுறுத்தி கொண்டே இருக்கும். பாம்பு, புலி, சிங்கம் போன்றவையெல்லாம் ருத்திரனின் வெளிப்பாடுகளே. சூரியனின் வெம்மை மிகுதியினால் வெப்ப நோய் ஏற்படுவது உண்டு. அதுபோல் சந்திரனின் கடுமையான குளிரினால் மரணமும் சம்பவிப்பது உண்டு. தவத்தின் செல்வாக்கினால் சக்தி பெற்ற முனிவர்கள் உண்டு.
பல யோகிகளும் தத்துவவாதிகளும் துறவிகளும் ருத்திர கொள்கைகளான காமம் மற்றும் சினத்தின் பாதிப்பினால் தங்கள் சக்தியை வெளிப்படுத்துவதுண்டு. மாமுனிவரான துர்வாசர் ருத்திர கொள்கையின் பாதிப்பினால் மகாராஜா அம்பரீஷருடன் சண்டை செய்தார். இதுபோல் ஒரு அந்தன சிறுவன் ருத்திர கொள்கையினை மகாராஜா பசித்ததன் மூலம் அது பரிசித பரிச்சித்துவை பரிச்சித்ததன் மூலம், அது வந்து பரிச்சித்ததன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஆமா, ஓகே பரிச்சித்ததன் மூலம். ஓகே பரிச்சித்ததன் மூலம் வெளிப்படுத்தினார். முழுமுதற் கடவுளுக்கு பக்தி தொண்டு புரியாது சிலர் ஆத்திரமான கொள்கையினை வெளிப்படுத்தும் பொழுது அச்சினம் கொண்ட மனிதர்கள் தங்களது உயர் நிலைகளிலிருந்து கீழே விழுகின்றனர். இது பின்வருமாறு உறுதி செய்யப்படுகிறது. ஏன்யே ரவிந்தாச விமுக்த மானினாஸ் திவ்ய அஸ்த பாவாத் அவிசுத்த புத்தயக ஆருஹ்ய கிருச்சரேன பரமபதம் ததக பதந்தி அதோ நாத்ருத இஸ்மத் அகங்கரிய. பாகவதம் 10.2.32 குறிப்பிடப்படுகிறது. மாயாவாதியின் துக்கத்திற்குரிய வீழ்ச்சியானது தானும் பரம்பொருளும் ஒன்று எனும் அவனது நியாயமற்ற கோரிக்கையினாலேயே ஏற்படுகிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இப்ப பிரம்மதேவரோட சினத்தின் விளைவாக அவர் இரு புருவங்களுக்கு மத்தியில ரஜோகுணத்திலும் தமோகுணத்திலும் ஒரு பகுதியாக ருத்ரன் பிறக்கிறார். அப்போ பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கோபம் அப்படின்னா என்ன? காமம். இங்க பகவத்கீதையில குறிப்பிடப்பட்டது காமம் என்கின்ற சொல் பேராசை குறிக்குது. அப்ப அந்த காமம் நிறைவேறாத போது கோபம் உருவாகின்றது. காம ஏச குரோத ஏச. அது வந்து என்னத்தை உற்பத்தி பண்ணுது? ரஜோகுணத்தை. ரஜோகுண சமுத்பவக மகாசன மகாபாப்மா வித்யேனம் மிக வைரினம். அந்த காமம் நிறைவேறாத போது குரோதம். அந்த குரோதோத் பவதி சம்மோக சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமக ஸ்மிருதி விப்ரம்சாத் புத்திநாசோ புத்திநாசாத் பிரணஷ்யதி. அது கோபம். அந்த கோபமானது என்ன பண்ணுது? புத்தியை நாசம் பண்ணுது. மயக்கம் வருகின்றது. அந்த குழப்பம் மயக்கம் இதெல்லாம் வருது. இப்ப நீங்க கோபத்துல ஒரு முடிவு எடுத்து பாருங்க. அது வந்து நல்லதா இருக்குமா கெட்டதா இருக்குமா? கெடுதலாத்தான் இருக்கும். அப்போ நம்ம மிகவும் மகிழ்ச்சியோட இருக்கும் போதும் ஒரு டிசிஷன் மேற்கொள்ளக்கூடாது. ரொம்ப கோபமா இருக்கும் போதும் நாம ஒரு டிசிஷனை எடுக்கக்கூடாது. ஏன்னா ரெண்டுமே தவறாக போயிடும். அப்ப சமநிலையில இருக்கணும். ஆனா இங்க வந்து ருத்ரன் எப்ப பிறக்கிறார்? ரஜோகுணத்திலையும் தமோ குணத்திலையும் பிரம்மா இருக்கும்போது பிறக்கிறார். அப்போ இங்க வந்து முற்றிலும் ஜட இயற்கையின் கீழே இருக்கும் ஆணவம் பிடித்தவனை பகவத்கீதை மூடன் அப்படின்னு சொல்லுது. அப்போ ருத்ர கொள்கையின் வெளிப்பாடுதான் இந்த குரோதம். அப்போ இங்க நாம போன ஸ்லோகத்திலேயே பார்த்தோம். நம்மளுக்கு அந்த கோபம் வரும்போது கண்கள் சிவக்கும், கரங்கள் கால்கள் எல்லாம் அதன் மூலமா சிலரெல்லாம் எட்டி உதைப்பாங்க. என்ன முன்னாடி இருந்தாலும் சரி, கோபம் வந்ததுன்னா எடுத்து தூக்கி வீசுவாங்க. கைகள்ல காலில் எட்டி உதைப்பாங்க. கண்கள் எல்லாம் சிவக்கும், முகம் சுருங்கும், கைகளை பிசைவாங்க, காலை அட்லீஸ்ட் காலை வந்து நிலத்திலேயாவது உதைப்பாங்க. இது எல்லாம் ருத்ர கொள்கை. அப்போ ஆத்திரம் கொள்ளும் போது பெருமூச்சு கூட வரும். அப்படி கூட வெளிப்படுத்துவாங்க. அது போல இங்க சிவபெருமான் இந்த உலகையெல்லாம் ருத்ர கொள்கை மூலமா அழிக்கிறார். அப்ப என்ன ஆகும்? கோபம் வந்தா தான் அழிக்க முடியும். இப்ப போர்ல வந்து அர்ஜுனனுக்கு கோபம் வரும்படிதான் தூண்டுகிறார். யாரு? பகவான் கிருஷ்ணர். ஏன்னா கோபம் வந்தா தான் போர்ல உக்கிரமா அவன் போர் புரிய முடியும், எதிரிகளை வெல்ல முடியும். அப்போ அங்க வந்து அன்பு காட்டக்கூடாது. போர்க்களத்துல இவங்கெல்லாம் என்னுடைய உறவினர்கள், இவர் என்னுடைய நண்பர், இவர் வந்து எனக்கு நெருக்கமானவர், அவர் வந்து எனக்கு அந்நியர், அப்படியெல்லாம் நாம பாகுபாடு காட்டக்கூடாது. அவன் எதிரிகள் மேல அப்போ பொதுவா நல்ல கோபம் வரணும். கோபம் வந்தாதான் எல்லாரையும் அழிக்க முடியும். இப்படி அவர் வந்து அழிக்கும் போது என்ன பண்றாருன்னா, ருத்ரன் தான் இந்த உலகை வந்து பிரளயத்தின் போது அழிக்கின்றார். அப்ப என்ன ஆகும்னா, வானத்துல எல்லாம் மேகங்கள் இடி முழக்கமா இருக்கும். கடல் நீர், அந்த சூறாவளி காற்று, கடல் நீர் வந்து சுனாமி மாதிரி பல கோடி மடங்கு இப்படியெல்லாம் நெருப்பெல்லாம் எரியும். அது எல்லாமே ருத்ர கொள்கை தான். ருத்ரன் வந்து இப்படியெல்லாம் அந்த உலகை வந்து அழிக்கிறார். அப்ப இங்க பூமியில வாழ்ற சில மிருகங்கள் கூட குரூரமான மிருகங்கள், பாம்பு, புலி, சிங்கம், இதெல்லாம் ருத்ரரோட வெளிப்பாடுகள் தான். ஏன்னா அதெல்லாம் ரஜோகுணத்திலும் தமோ குணத்திலும் இருந்தா மட்டும்தான் அந்த கொடுமை காட்ட முடியும். மற்ற விலங்குகளை கொன்னு சாப்பிட முடியும்.
அப்ப சூரியன் கூட சில சமயம் அந்த வெப்ப நோயை உண்டாக்குது, சந்திரன் கூட கடுமையான குளிரை உண்டாக்குது. இது எல்லாம் ருத்ரனோட வெளிப்பாடு. அப்ப எதையெல்லாம் அழிக்கின்றதோ, எதெல்லாம் உக்கிரத்தினால் அழிக்கின்றதோ அதெல்லாம் ருத்ரனின் வெளிப்பாடு. அப்ப பல முனிவர்கள் இந்த ருத்ர கொள்கையை வெளிப்படுத்துறாங்க. துர்வாசர் வந்து ருத்ர கொள்கையை வெளிப்படுத்தி அம்பரீஷ மகாராஜாவோட, துர்வாசர் எப்பவுமே ருத்ரரோட அம்சம்தான். அதனால எப்பவுமே அவர் கோபம் வரும். துர்வாசர் கிட்ட எல்லாருமே பயந்துக்குவாங்க பேசுறதுக்கு. ஏன்னா உடனே சாபத்தை அள்ளி வீசிடுவார். அப்ப ருத்ரனோட அம்சம்தான் துர்வாசர். இப்படி அவர் வந்து மகாராஜா பரிஷித்தை அவர் வந்து சாபமுடுறதுனால அவர் தன்னோட ருத்ர கொள்கையை வெளிப்படுத்துறார். அப்போ மாயாவாதிகள் இன்னொரு விதமா வெளிப்படுத்துறாங்க. எப்படின்னா, தாங்களும் பரம்பொருள் அப்படிங்கிற எண்ணமே ருத்ர கொள்கை தான். ஏன்னா அவங்களுக்கு அவங்களே அவங்க ஆத்மாவுக்கு அழிவை உண்டாக்கிக்கிறாங்க. நானும் கடவுள் அப்படிங்கிற எண்ணமே யாருக்கும் வரவே கூடாது. கடவுள் ஆகவே முடியாது. அசமோர்த்தவ பகவானுக்கு சமமாகவோ மேலாகவோ யாராலே ஆக முடியாது. அது பொட்டி மனப்பான்மை, பொறாமை மனப்பான்மை. இதுதான் மாயாதேவியோட கடைசி வலை. அந்த வீழ்ச்சி அவங்களுக்கு உண்டாகுது. எதனால? இந்த ருத்ர கொள்கையினால. அவங்களே அழிச்சுக்கிறாங்க. ஆத்மஹா, தனது ஆத்மாவை தானே அழிச்சுக்கிறது. இப்ப நிறைய நாத்திகவாதிகள் அவங்களாம் ஆத்மஹா, அவங்க ஆத்மாவை அவங்களே கொல்றாங்க. அடுத்தவங்க வேண்டியதே இல்லை. கத்தினாலேயோ இல்ல வேற ஆயுதங்களையால அவங்களை கொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க உள்ளுக்குள்ள அவங்களையே கொன்னுக்கும் போது நாம அடுத்தவங்க ஏன் கொல்லணும்? நிறைய பேர் ஆன்மீகத்தில் வளர்ச்சி அடையாதவர்கள் தங்களைத்தானே கொல்லுகின்ற ஆத்மஹாக்கள் தான். சோ எந்த லெவல்ங்கிறது தான் அதுல பெர்சன்டேஜ் இருக்கு. அடுத்தது பதம் 12. மன்யுர் மனுர் மஹினஷோ மகான் சிவ ருதத்வஜஹ உக்ரத்ரேதா பவ காலோ வாமதேவோ திருதவர்தஹ. மொழிபெயர்ப்பு. பிரம்மதேவர் கூறினார், அன்பு குழந்தையே, உனக்கு மற்றும் 11 பெயர்கள் உண்டு. அவை மன்யு, மனு, மகினன்சன், மகான், சிவன், ருத்வஜன், உக்ரரேதான், பவன், காலன், வாமதேவன் மற்றும் திரிதவிரதன் என்பவையாகும். இதுல நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச பெயர் அப்படின்னு பார்த்தா சிவன், ருத்ரன், காலன், வாமதேவன், மனு, இது எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச பெயர். மற்றதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனா மிகவும் பழக்கமான பெயர் வந்து சிவன். அப்ப சிவன் தான் முதல்ல ருத்ரராக அவதரித்து இந்த பல்வேறு பெயர்கள், அத பல்வேறு பெயர்கள் மட்டும் இல்ல, பல்வேறு அந்த தொழில்கள் அவருக்கு கொடுக்கப்படும். பதம் 13. தீர்த்ருதி ரசலோமாச்ச நியுத்சர்பிர் இலாம்பிகா இராவதி ஸ்வதாதீஷ ருத்ரன்யோ ருத்ரதேஸ்திரியஹ. ஓ ருத்ரரே, உனக்கு 11 மனைவியர் உண்டு. அவர்கள் ருத்ராணிகள் என்று அழைக்கப்படுவர். அவர்களின் பெயர்கள் தீ, திருதி, ரசலா, உமா, நியுத், ஷர்பி, இலா, அம்பிகா, இராவதி, ஸ்வதா மற்றும் தீஷா என்பவையாகும். எப்படி பகவான் வந்து தன்னைத்தானே பல அந்தரங்க சக்திகள் மூலமா பல வகையா தன்னை பிரிச்சுக்கிறாரோ, அது மாதிரி இங்க ருத்ரரும் 11 ருத்ரர்களா வர்றாரு. 11 ருத்ரர்களுக்கு ருத்ராணிகள் 11 பேர் இருக்காங்க. இதுல நாம அடிக்கடி கேள்விப்பட்ட பெயர் என்ன? உமா, அம்பிகா அப்படிங்கிறதெல்லாம் நாம கேள்விப்பட்டிருக்கிறோம். அடுத்தது பதம் 14. கிருஹானை தானி நாமானி ஸ்தானானி ச யோஷன ஏபி சுஜ பிரஜா பஹ்வி பிரஜா நாமசி யத்பதீஹ. சாந்தி மாதாஜி படி. மொழிபெயர்ப்பு. அன்பு குழந்தைகளே, நீ எப்பொழுதும் உனக்குரிய பல நாமங்களையும் உனக்கும் உன் பல்வேறு மனைவியர்க்கும் உரிய பல்வேறு இருப்பிடங்களையும் ஏற்றுக்கொள்வாயாக. இப்பொழுது நீயும் உயிர்களின் தலைவர்களுள் ஒருவன் ஆதலினால் மக்கள் தொகையினை பெருமளவில் நீ உற்பத்தி செய்வாயாக. பொருளுரை. ருத்ரனின் தந்தையான பிரம்மதேவர் தன் மைந்தருக்குரிய நாமங்களையும் இருப்பிடங்களையும் மனைவியரையும் தேர்ந்தெடுத்தார். ஒரு மைந்தன் தனது தந்தையினால் அளிக்கப்படும் ஆஸ்திகளையும் நாமங்களையும் ஏற்றுக்கொள்வதைப் போல் அவர் தேர்ந்தெடுக்கும் மனைவியரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உலகின் மக்கள் தொகையை பெருக்குவதற்கு இதுவே பொதுவான முறையாகும்.
இதற்கு மாறாக குமாரர்கள் மைந்தர்களை உற்பத்தி செய்வதை காட்டிலும் மிக உயர்ந்த நிலையில் இருந்ததினால் தங்கள் தந்தை அளித்ததனை ஏற்றுக்கொள்ள மறுத்தனர். ஒரு மைந்தன் உயர்ந்த நோக்கத்திற்காக தன் தந்தையின் கட்டளைகளை புறக்கணித்து போது அந்த தந்தையையும் ஜனத்தொகை பெருக்கம் என்னும் உயர் நோக்கத்திற்காக தனது மைந்தர்களை காப்பாற்றாதது போகலாம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ ஒரு தந்தையின் சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டும். தாய் தந்தையரோட சொல்லுக்கு கட்டுப்படணும். கட்டுப்பட்டு அவர்கள் அந்த காலத்துல எல்லாம் திருமணம் அப்படிங்கிறது பெற்றோர்கள் பார்த்து நிர்ணயிக்கும் திருமணம் தான். இந்த காலம் மாதிரி திருமணம் எப்படியெல்லாம் நடக்குது. நாம கற்பனையில கூட அதை நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம். விளையாட்டா போய் திருமணம் செய்வாங்க. கந்தர்வ மனம் அப்படிங்கிறது தேவலோகத்துல எல்லாம் நடக்கும். கந்தர்வ மனம் திருமணத்துக்கு முன்பாகவே உறவு கொண்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அப்ப இங்க பாத்தீங்கன்னா அதுலயும் ஒரு கட்டுப்பாடு இருக்கு. ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கறதெல்லாம் இருந்தது ஒரு காலத்துல. ஆனா இப்ப அப்படியெல்லாம் கிடையாது. இப்படி தலைமுறையாக இன்னைக்கு கலியுகத்துல பாத்தீங்கன்னா நிறைய மோசமான ஏற்பாடுகள் எல்லாம் திருமணத்துக்கு செய்யறாங்க. அவங்களே பாத்துக்கிறாங்க. அப்புறம் டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க. மறுபடியும் செகண்ட் மேரேஜ் பண்றாங்க. அதையும் டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்த மேரேஜ் பண்றாங்க. ஆக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. யார் கூட வேணா இருந்துக்கிறாங்க. லிவ் டுகெதர் அப்படின்னு என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா அப்பெல்லாம் அப்படி கிடையாது. தாய் தந்தையர் பார்க்கும் பெண்களை திருமணம் செய்துக்கிறாங்க. பெண்களும் அப்படித்தான் தாய் தந்தையர் பார்க்கும் பசங்களை திருமணம் பண்ணிக்குவாங்க. அப்ப இங்க பிரம்மதேவர் தன் மகனான ருத்ரனுக்கு 11 ருத்ரர்களுக்கு ருத்ராணிகளை திருமணம் செய்து வைக்கிறார். அப்போ ஒரு மைந்தன். ஆனா இங்க முதல்ல அந்த 4 குமாரர்கள் அவங்க தந்தையோட சொல்ல கேட்கல. ஆனா ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக தந்தையோட சொல்லை மறுத்தளிக்கிறது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளத்தக்கது. ஆனா உயர்ந்த நோக்கம் இல்ல, நாங்க கல்யாணம் பண்ணாமையே பெண்களோட உறவு கொண்டுட்டு தருதலைகள் மால வாழ்வோம் அப்படிங்கிறதெல்லாம் எந்த ஒரு நியாயத்திற்கும் சட்டத்திற்கும் உட்பட்டது கிடையாது. அடுத்தது பதம் 15. இது ஆதிஷ்ட குருனா பகவான் நீல லோகிதக சத்வாக்ருதி ஸ்வபாவேன சஜர்ம் ஜாத்ம சமா பிரஜாக. மொழிபெயர்ப்பு. நீலமும் சிவப்பும் கலந்த உடல் வண்ணமுடைய ஆற்றல் மிக்க ருத்ரன் தன்னை போன்ற கொடூர குணமும் வலிமையும் உடல் தோற்றமும் கொண்ட பல பிரஜைகளை உற்பத்தி செய்தார். இப்ப என்னாச்சு? நீலமும் சிவப்பும் கலந்த உடல், அவருடைய உடல், ருத்ரனோட உடல் எப்படி இருக்கு? நீலமும் சிவப்பும் கலந்திருக்கு. அது என்ன பிரதிபலிப்பு? தமோகுணத்தின் ரஜகுணத்தின் பிரதிபலிப்பு அவரோட உடல். அப்போ தன்னை போலவே கொடூர குணம். ஏன்னா இவர் எப்ப பிறந்திருக்காரு? பிரம்மாக்கு கோபம் இருக்கிறப்ப பிறந்திருக்காரு. அதனாலதான் கன்சீவா இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப அமைதியா சத்துவ குணத்துல, சுத்த சத்துவ குணத்துல எவ்வளவு தூரம் இருக்காங்களோ அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளும் அதே மனோபாவத்துடன் பிறக்கும். அதனாலதான் சொல்றாங்க கர்ப்பதான சமஸ்காரம், அதன் மூலமா குழந்தை பெற்றுக்கணும்னு நம்மளுக்கு இந்த ஏகத்துல சொல்றாங்க. ஏன்னா யாருடைய குணம் எப்படி இருக்கின்றதோ அதே மாதிரி தான் அவங்க வயிற்றுல இருக்கிற குழந்தையும் அதுக்கு பழக்கப்பட்டிருக்கும். அம்மா சும்மா கத்திட்டே இருக்கா வயிற்றுல இருக்கிறப்போ, அவளுக்கு பல டென்ஷன். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெரியவங்க சொல்லுவாங்க, கர்ப்பமா இருக்கிறவங்க அவங்க நினைச்சதெல்லாம் வாங்கி கொடுங்க, அவங்கள நல்லா வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க நல்லா இருந்தா தான் அடுத்த பரம்பரை அவங்களுக்கு வர்ற குழந்தைகள் நல்ல சுபாவத்தோட, கோபப்படாம அடக்கமா சத்துகுணத்துல இருக்கிறவங்களா நற்குணத்தோட பிறப்பாங்க. அம்மா எப்படியோ நூலை போல சேலை அப்படிம்பாங்க. சோ அம்மா எப்படியோ குழந்தை அப்படித்தான் இருக்கும். அம்மா கர்ப்பத்துல கோவப்பட்டு ரொம்ப மன கஷ்டம், ரொம்ப ஏதாவது ஒரு டென்ஷன்லயே இருக்காங்க. அப்ப அந்த குழந்தை கொஞ்சம் மங்கின குழந்தையா, அறிவு மங்கின குழந்தையா, அதுவும் உணர்ச்சி வசப்பட குழந்தையா. சோ ஒரு தாய் ஒரு ஜீவனை இந்த உலகுக்கு கொண்டு வர்றப்போ அது கடவுளால் கொடுக்கப்பட்ட அந்த ஜீவனை நல்ல நிலையில கொண்டு வரணும் அப்படின்னா கர்ப்பதான சமஸ்காரம் அப்படிங்கிற முறையை நாம செய்யணும். தூய்மைப்படுத்தும் சடங்கு. அப்போ நம்ம பல முறை சாண்டிங் பண்ணி அந்த குழந்தைய கர்ப்பத்துல உண்டாக்கணும் அப்படின்னா அது வர்றப்பவே அதனோட பாவங்கள் எல்லாம் கழிக்கப்பட்டு வயிற்றுல நம்மளுக்கு அந்த ஜீவாத்மா வரும். அப்ப வளரும் போது நற்குணங்களை வெளிப்படுத்தும். ஆனா எப்படியாவது ஒரு குழந்தைதான் பெத்துக்கணும் மெஷின் மாதிரி.
எனக்கு ஒரு குழந்தை வேணும், ஆனா அதுக்குரிய முயற்சிகளே நான் என்ன முயற்சி? வெறுமனவே உடலை கொடுக்கறது கிடையாது, அதனோட உணர்வை கொடுக்கணும். நல்ல உணர்வை கொடுத்து ஒரு குழந்தைய வளர்க்கணும், கொடுக்கணும், இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நாம முதல்ல உணர்வை தூய்மையாக்கணும். நம்ம உணர்வுகள் தான் எப்படி ஒரு வயித்துல இருக்கிற குழந்தைக்கு அந்த குடல் மூலமாக ஒரு தாய் உணவை தருகிறாளோ அது போல உணர்வையும் தருகிறாள். உணவு மட்டுமல்ல, உணர்வையும் தருகிறாள். அப்ப அந்த தாய் நல்ல மனோபாவத்தில் இருக்கணும். அவளது எண்ணங்கள் எப்பவுமே பகவானுடைய எண்ணங்களா இருக்கணும். அப்பதான் அந்த குழந்தைக்கும் நாளைக்கு பக்தி வரும். அந்த குழந்தை ஒரு ஜடத்துல ஒரு ஜடமா வளராது. அப்போ இந்த ஜடத்துல ஒரு ஆன்மீகத்தன்மையோட இருக்கும், ஒரு மகானா வளரும். அதற்குரிய பிராப்தத்தை எல்லாரும் கொடுத்தாங்கன்னா இந்த சமுதாயத்துல நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும். ஏன்னா இப்ப நடக்கிற அநீதிகளை எல்லாம் பார்த்தா எல்லாருமே அந்த மனோபாவத்துலதான் ஒரு மெஷின் மாதிரி குழந்தைய பெத்துக்கிறாங்க. எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு நினைக்கிறாங்களே தவிர எப்படிப்பட்ட குழந்தை வேணும்னு யாருமே இன்டெப்தா நினைக்கிறது இல்லை, ஆழமா நினைக்கிறது இல்லை. தன்னுடைய சொத்தை ஆள்றதுக்கு வாரிசா ஆக்கறதுக்கு ஒரு குழந்தை வேணும், நான் எனக்கு ஒரு மலடி அப்படிங்கிற சொல் இல்லாம இருக்கறதுக்கு ஒரு குழந்தை வேணும், இப்படி மேலோட்டமா தான் நினைக்கிறாங்க. ஆழமான திங்கிங் யாருக்குமே கிடையாது. எனக்கு கூட இருந்தது இல்ல. அப்போ இப்பதான் நம்மளுக்கு இதெல்லாம் புரியுது. அடுத்தது பதம் 16. ருத்ராணாம் ருத்ர சுஷ்டானாம் சமந்தாத் கிரஷதாம் ஜெகத் நிசாம்யா சங்கை சாங்கியசோ யூதான் பிரஜாபதிர் அசங்கதஹ. படிக்கிற மாதாஜி. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. ருத்துருனால் உண்டு பண்ணப்பட்ட குழந்தைகளும் பேர குழந்தைகளும் எண்ணற்றவர் ஆவார். அவர்கள் கூடி நிற்பதை கண்டால் பிரபஞ்சத்தையே விளங்கி விடுவார் போன்று தோன்றுவார். உயிர்வாளிகளின் தந்தையான பிரம்மதேவர் இதனை கண்டு மிகுந்த அச்சம் கொண்டார். பொருளுரை. சினத்தின் அவதாரமான ருத்ரன் பெற்றெடுத்த சந்ததியினர் பிரபஞ்சத்தின் பாதுகாப்பிற்கு மிகவும் ஆபத்தானவர்களாக விளங்கினார். அவர்களை கண்டு உயிர்களின் தந்தையான பிரம்மதேவருக்கு அச்சம் பிறந்தது. ருத்ரனின் பக்தர்களும் அடியவர்களும் கூட ஆபத்தானவர்களே. அவர்கள் சில வேளைகளில் ருத்ரனுக்கே கூட ஆபத்தானவர்களாக இருக்கின்றனர். ருத்ரனின் கருணையினால் ருத்ரனின் சந்ததியினரே சில நேரங்களில் அவரை அழிப்பதற்கு திட்டமிடுகின்றனர். அவரது பக்தர்களின் இயல்புகளும் இதுவே ஆகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்போ ருத்ரர் கோபமா இருக்கும்போது சரி நீ எனக்கு படைப்பு தொழிலை எனக்கு உதவி பண்ணுன்னு பிரம்மா சொல்றார். அப்ப பிரம்மதேவரின் கட்டளைக்கு தந்தையின் கட்டளைக்கு இணங்கி அவர் படைப்பை உண்டாக்குறார். ஆனா அவரோட படைப்பு எப்படி இருந்ததுன்னா அவர் எப்படி கோபமா இருக்கிறப்போ உருவானாரோ அதே தன்மையில அவர் உருவாக்குன அந்த ஜீவராசிகள் எல்லாம் பயங்கர கோபத்தோட இருக்காங்க. அவங்க உருவம் கூட எப்படி இருக்குமா, பூதகணங்கள். காது ஒரு மாதிரி இருக்கு, கண்ணு மொழி பிதுங்கின மாதிரி இருக்கு, முடியெல்லாம் தூக்கி இருக்கு, குள்ளையா இருக்காங்க, குண்டா இருக்காங்க, ஒரு அருவருப்பான தோற்றத்துல அவர் படைப்பை உருவாக்குறார். அப்ப பிரம்மதேவருக்கு ஒரு பயம் உண்டாயிருச்சு, இவங்கெல்லாம் நம்மளையே அழிக்கக்கூடிய அளவுக்கு. ஏன்னா படைப்புங்கிறது என்ன, சிக்குண்ட அந்த பந்தப்பட்ட ஜீவராசிகளை மறுபடியும் ஒரு உடல் கொடுத்து இந்த உலகுக்கு கொண்டு வர்றது, ஜட உலகுக்கு கொண்டு வர்றது, அவ்வியக்த நிலையில இருக்கிறவங்கள மறுபடியும் இங்க கொண்டு வர்றது. பகவானுக்கு உதவி அந்த ஜடப்படைப்பை ஏற்படுத்தி அந்த ஜடப்படைப்புக்குள்ள அந்த உயிர்வாளிகளை எல்லாம் அவங்களுக்கு தகுந்த உடலை கொண்டு வரணும். ஆனா இவரை படைக்க சொன்னா இப்படி படைக்கிறாரே, பிரம்மதேவருக்கே ஒரு பயமாயிடுச்சு. அடுத்தது பதம் 17. அலம் பிரஜாபி சுஷ்டாபிர் ஏத்ருஷுபி சூரோத்தம மயாஷஹ தஹந்தீபீர் திஷத் சஹூபிர் உள்பனைஹ. மொழிபெயர்ப்பு. பிரம்மதேவர் ருத்ரனிடம் கூறினார், ஓ தேவர்களில் சிறந்ததான இக்குணமுடைய உயிர்களை நீ படைப்பது தேவையற்றது. இவர்கள் தங்களின் கண்களிலிருந்து எழும்பிய தீப்பிழம்புகளினால் எல்லா திசைகளிலும் எரித்து பொசிக்க துவங்கி விட்டனர். ஏன் இவர்களை என்னையே கூட தாக்கியுள்ளனரா மாதாஜி? தாக்கியுள்ளனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. தேவர்களில் சிறந்தவரே அப்படின்னு பிரம்மதேவர் சொல்றாரு. ஏன்னா ருத்ரன் தேவர்களுக்கெல்லாம் தலைவரா கொடுத்துட்டார். அப்போ நீ படைக்கிறது இங்க தேவையில்லாத படைப்பை மேற்கொள்கிறாய். எனக்கு உதவி செய்ய சொன்னா உபத்திரவாதம் பண்ணிட்டு இருக்கிறியே. ஏன்னா படைப்பை மேற்கொள் அப்படின்னா நான் படைச்சு வச்சதை அழிக்கிறதுக்கு நீ மறுபடியும் வேண்டாத படைப்பை மேற்கொண்டிருக்கிறாய். அப்ப படைப்பை உருவாக்குறதுக்கு பதுவா கிரியேஷன் அப்படிங்கிறத மேம்படுத்துறதுக்கு பதுவா இப்ப அதையெல்லாம் கீழே அழிக்க தொடங்குறார்.
சோ அவருக்கு சொல்றாரு, ஏன் இவர்கள் என்னை கூட தாக்குறாங்களே, இந்த அளவுக்கு அவங்க கண்ணுல எல்லாம் தீப்பிழம்பு வருது, எல்லா திசையும் எரிக்கிறாங்க அவங்க, என்னுடைய வேலையே இப்ப கெட்டு போச்சு. இப்ப உன்னை எதுக்காக நான் படைச்சேன்னா எனக்கு உதவுறதுக்காக, ஆனா நீ இங்க உபத்திரவாதம் தானே கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அடுத்த ஸ்லோகம் 18. தப ஆதிஷ்ட பத்ரம் தே சர்வபூத சுகாவகம் தபை சவ யதா பூர்வம் ஷஷ்டா விஸ்வம் இதம் பவான். ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. படிக்கிற மாதாஜி. அன்பு மைந்தனே, நீ தவம் செய்வதுதான் உனக்கு நன்மை அளிக்கும். அதுவே அனைத்து உயிர்வாளிகளுக்கும் மங்களகரமானதும் ஆகும். மேலும் அவையே உனக்கு நல்லாசைகள் அனைத்தையும் அளிக்கும். தவத்தினால் மட்டுமே நீ பிரபஞ்சத்தினை முன்னரே இருந்தது போல் படைக்க முடியும். பொருளுரை: பிரபஞ்சத்தின் படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் முத்தொழிலுக்கும் பிரம்மதேவர், விஷ்ணு, மகேஸ்வரன் எனப்படும் சிவன் என்னும் இம்மூன்று தெய்வங்களுமே பொறுப்பாவார். ருத்திரன் படைத்தலும் காத்தலும் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த வேளையில் எல்லாவற்றையும் அழிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார். மாறாக அவர் தவத்தில் ஈடுபட்டு காத்திருக்க வேண்டும் என்றும், அழிவு காலம் வரும்பொழுது அவரது சேவை தேவைப்படும் என்றும் கூறப்படுகிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. அப்போ இங்க வந்து நீ இப்பவே உன்னோட அழிவு தொழிலை தொடங்கிட்ட, அதனால இப்பெல்லாம் உனக்கு அந்த நேரம் வரல. அதனால நீ பேசாம இரு, நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம், எனக்கு ஹெல்ப்பே பண்ண வேண்டாம், இப்ப போய் நீ தவம் பண்ணு. ஏன்னா கோபம் அதிகமா இருக்கிறவங்க என்ன பண்ணணும், அதிகமா தவம் பண்ணணும். சோ நீ வந்து இருக்கிறத உருவாக்க சொன்னா நீ அழிக்க ஆரம்பிச்சிட்ட, அதனால நீ எனக்கு ஒண்ணுமே செய்ய வேண்டாம், தயவு செஞ்சு நீ போய் உட்காந்து தவம் பண்ணு, உனக்குன்னு ஒரு நேரம் வரும், அப்ப நான் உன்னை கூப்பிடுறேன், அப்ப நீ உன்னை வந்து எனக்கு சேவை செய்யலாம், பகவானுக்கு சேவை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ருத்ரருக்கு சொல்றார். ஸ்லோகம் 19. தபசைவ பரம் ஜோதிர் பகவந்தம் அதோஷஜம் சர்வபூத குகாவாசம் அஞ்சசா வித்ததே புமான். ஹரே மொழிபெயர்ப்பு கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு: படிங்க அனைத்து மாதாஜி. உயிர்களின் இதயங்களில் இருப்பவரும் அதே நேரம் புலன்களினால் அறிவதற்கு அரியவருமான முழுமுதற் கடவுளை ஒருவன் தவத்தினால் மட்டுமே அணுக முடியும். பொருளுரை: முழுமுதற் கடவுளின் கருணையை பெறுவதற்குரிய ஒரே வழி தவம்தான் என்றும், அதனை செய்வதன் மூலம் ருத்திரன் தன் அடியவர்களுக்கும் மைந்தர்களுக்கும் முன் மாதிரியாக விளங்க வேண்டும் என்றும் பிரம்மதேவரால் அறிவுறுத்தப்பட்டார். பகவத்கீதையில் சாதாரண மக்கள் எப்பொழுதும் உயர் அதிகாரத்தில் உள்ளவர்களின் பாதையினையே பின்பற்றுவர் என்று கூறப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பிரம்மதேவர் ருத்திரனின் மைந்தர்களின் மீது வெறுப்புற்று அவர்களின் பெருக்கத்தினால் அழிந்து விடுமோ என்று பயந்து ருத்திரனை இதுபோன்ற தேவையற்ற சந்ததியினரை படைக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டதோடு முழுமுதற் கடவுளின் கருணையை அடைவதற்கு தவமே சிறந்த வழி என்றும் அவருக்கு அறிவுறுத்தினார். நாம் ஓவியங்களில் கூட ருத்திரன் பகவானின் கருணையை பெறுவதற்காக தவ கோலத்தில் இருப்பதை காணலாம். மறைமுகமாக ருத்திரனின் மைந்தர்களும் அடியவர்களும் பிரம்மதேவரின் படைப்பு தொழில் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது ருத்திரனின் கொள்கையான அழிக்கும் தொழிலை செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகின்றனர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்ப ருத்ரன் வந்து படைக்க ஆரம்பிக்கும் போது அது பூத கணங்களாக, இப்பொழுதும் வந்து சிவபெருமான் வந்து பூத கணங்களால் சூழப்பட்டிருக்கிறார். அந்த பூத கணங்கள் எல்லாம் வந்து பேய்கள், பிசாசுக்கள், இதையெல்லாம் வந்து அவர் தான் கட்டுப்படுத்துறார். இப்ப சுடுகாட்டுல கூட அவர் வந்து சிவபெருமான் இருக்கிறார் அப்படிங்கிறத நாம பாக்குறோம். அப்போ சிவபெருமான் வந்து இந்த பூத கணங்கள், பிசாசுக்கள், உடலற்ற அந்த நிலையில் இருக்கிற அந்த ஆத்மாக்கள், பிரேதாத்மாக்கள் அப்படின்னு இப்ப தற்கொலை பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஆயுள் நிறைய இருக்கு, ஆனா இடையில வந்து அந்த ஆயுளை அவங்க முடிக்காம போயிட்டாங்க அப்படின்னா அவங்க உடலற்று பேய் பிசாசுக்களாக அந்த மாதிரி அலைவாங்க. அந்த ஆத்மாக்களை எல்லாம் அந்த மயானத்துல கட்டுப்படுத்துறது அவர் தான். அதனாலதான் அவர் சுடுகாட்டு சாம்பலை எப்பவுமே பூசி இருப்பார், திருநீரு அப்படின்னு சொல்லுவாங்க. அத சுடுகாட்டு சாம்பலை பூசி இருப்பார். அவர் வந்து மண்டையோடுகளை அணிந்திருப்பார். இப்படி சிவபெருமான் வந்து எப்பவும் பாம்பு எல்லாம் உடம்பெல்லாம் வந்து பாம்பு சுத்தி இருப்பார். அப்போ ரஜோகுணத்திலையும் தமோ குணத்திலையும் அவர் வந்து தலைவரா இருக்கிறார், அதை கட்டுப்படுத்துறார். அப்ப அப்படிப்பட்ட ஆத்மாக்களையும் அவர் வந்து எப்பவுமே கட்டுப்படுத்துறார். இல்லைன்னா அந்த பூத கணங்கள் எல்லாம் எல்லாத்தையுமே அழிச்சிரும். அவரோட கண்ட்ரோல்ல இருக்கிறதுனாலதான். அவரோட கண்ட்ரோல்னா என்ன, அவர் வந்து ரொம்ப அன்பு காட்டுவார். அவங்க கிட்ட எல்லாம் கண்ட்ரோல்னா அவங்களெல்லாம் அடிச்சு உதச்சு கண்ட்ரோல் பண்றது கிடையாது. சிவபெருமான் ரொம்ப ரொம்ப ஆசுதோஸ், ரொம்ப கருணை வாய்ந்தவர். அப்ப அந்த உடலற்ற ஆத்மாக்களுக்கெல்லாம் அவர் தான் அடைக்கலம் தர்றார். அடைக்கலம் தந்து
எப்படி ஒரு கட்டுப்பாடற்ற உறவு கொள்பவர்கள், பகல்ல உறவு கொள்றவங்க, அந்த கெட்ட காலங்கள்ல உறவு கொள்றவங்க, அவங்களுடைய வாரிசுகளாக அவங்க கர்ப்பப்பையில எல்லாம் இந்த ஆத்மாக்களை அனுப்பி அங்க போங்க, இங்க பாரு அவங்க கெட்ட நேரத்துல உறவு வச்சுக்கிறாங்க, அவங்க கர்ப்பப்பையில போய் நீ உடல் எடுத்து நீ போய் மறுபடியும் உன்னுடைய இதெல்லாம் தீர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஆத்மாக்களை எல்லாம் அனுப்பிடுறாரு. சோ இப்படி எல்லாருக்கும் வழிகாட்டுறார். அப்போ இங்க முழுமுதற் கடவுளோட கருணையை பெறதுக்காக அவர் தவம் புரிகின்றார். ஏன்னா இப்ப வந்து அவர் படைப்புல எல்லாம் ரொம்ப மோசமான ஒரு ஆத்மாக்களை எல்லாம் பூதங்களாகவும் பேய்களாகவும் படைச்சிட்டு இருக்காரு. அதனால அவரை வந்து நீ படைப்பையே மேற்கொள்ள வேண்டாம், சும்மா உட்காந்து தவம் பண்ணேன்னு பிரம்மதேவர் அறிவுரை கோர்றாரு. எதற்காக அப்படின்னா பகவானோட கருணையை பெறுவதற்காக. ஏன்னா இது எல்லாருமே இதைத்தான் பண்ணணும். நாம் எல்லாருக்குமே அந்த ரஜோகுணமும் தமோகுணமும் எல்லாருக்கும் இருக்கு. அப்ப நாம என்ன பண்ணணும்? தவம் பண்ணணும். தவம்னா என்ன? பக்தி தொண்டு தான் தவம். அப்ப பக்தி தொண்டே தவ வாழ்க்கை தான். அப்ப தவத்தால் மட்டும்தான் பகவானை அடைய முடியும். அப்ப நம்ம எல்லாம் பக்தி தொண்டு பண்றோம். ஏன்னா இந்த காலத்திற்கு கலிகாலத்திற்குரியது பக்தி தொண்டு. கலிகாலத்துக்கு மட்டுமல்ல, மற்ற யுகங்களிலும் அந்த பக்தி தொண்டு இருக்கு. ஆனா அந்த முறைகள் வேற. அஷ்டாங்க யோகம், ஹடயோகம், தியான யோகம், இது எல்லாம் வந்து மற்ற யுகங்கள்ல செய்யப்பட்டது. ஆனா அங்கேயும் பகவானிடம் அன்பை வளர்த்துக்கிட்டா மட்டும்தான் சக்சஸ் ஆகும். பக்திங்கிற ஒரு சிறு அம்சம் இருந்தாதான் மற்ற யோகங்களும் வெற்றி அடையும். ஆனா பக்திங்கிறது உள்ள இல்ல அப்படின்னா ஹடயோகமோ அஷ்டாங்க யோகமோ தியான யோகமோ எதுனாலும் கர்ம யோகமோ எதுவுமே வெற்றி பெறாது. அப்ப இங்க ருத்ரன் வந்து பகவானோட கருணையை பெறதுக்காக தவக்கோலத்துல இருக்கிறத நாம பல ஓவியங்கள்ல பார்த்திருக்கோம். அப்ப யோசிக்கணும், அப்ப இவருக்கு மேல ஒருத்தர் இருக்கங்காட்டிக்கு தான் இவர் தவம் புரிகின்றார். எதற்காக இந்த படத்துல சிவன் வந்து தவத்துல உட்கார்ந்துருக்கார்? அப்ப இவருக்கு மேல ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வரணும். ஆனா சிலர் சொல்றாங்க சிவன் தான் முழுமுதற் கடவுள், அப்ப ஏன் அவர் தவம் புரிகிறார்? முழுமுதற் கடவுள் எதுக்கு தவம் புரியணும்? இப்போ ஒரு ஃபாரினர் வந்தாரு, ஃபாரினர் கிட்ட சில பிரபுபாதர் கேட்டார், நீங்க எல்லா கோயிலுக்கும் அவர் போறாரு, எல்லா கோயிலையும் பார்த்துட்டு இங்க யாரு ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்றாங்க, எந்த கடவுள் வந்து உங்களுக்கு பொறுப்பு இல்லாம இருக்கார், என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டப்ப அவர் டக்குன்னு சொன்னாரு கிருஷ்ணர் அப்படின்னு. ஏன் சொல்றீங்க அப்படின்னா, அவர்கிட்ட எந்த ஆயுதமுமே இல்லை, அவர் யாரையும் கட்டுப்படுத்தல, புல்லாங்குழல் வச்சுட்டு அழகா அவர் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. மற்ற தேவதைகளை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, சக்தி காளி தேவி வந்து நிறைய ஆயுதங்கள், பல கைகள் இருக்கு அவங்களுக்கு, 1000 கைகள். அந்த 1000 கையில அந்த வில், வேல், சூளம், ஈட்டி, அம்பு அப்படின்னு என்னென்னமோ வச்சிருக்காங்க. எதுக்காக? மற்றவர்களை அடக்கிறதுக்காக. அப்ப அவங்களுக்கு வந்து பொறுப்பு இருக்கு. சிவபெருமான் என்ன பண்றார்? தவம் பண்றார், அவருக்கு பொறுப்பு இருக்கு. அப்ப பிரம்மதேவர் என்ன பண்றார்? அவரும் தவம் பண்றார், அவருக்கும் பொறுப்பு இருக்கு. அப்ப கிருஷ்ணர் தான் என்ஜாயர், அனுபவிப்பாளர், போக்தா அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா சொல்றாரு. சோ இதுக்கெல்லாம் ஒரு யோசனை வேணும். அப்ப அந்த மூளை வந்து வேலை செஞ்சா மட்டும்தான் நாம இது எல்லாம் புரிஞ்சுக்க முடியும். அப்ப ருத்ரர் வந்து சிவபெருமான் வந்து யாரை நோக்கி தவம் பண்ணுகிறாரோ அவர்தான் அவருக்கு மேல அப்படிங்கிறது தெரிய வரணும். அப்ப இதுக்கு பிரம்மாவோட பிரம்ம சம்ஹிதையில நம்மளுக்கு சாட்சி இருக்கு. ஈஸ்வரா பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்த சர்வ காரண காரணம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சாட்சியும் இருக்கு. ஏன்னா பிரம்மதேவர் நேரடியாக கண்டவர். பிரம்மதேவர் தான் நம்ம பித்தாமகர், நம்மளோட முன்னோருக்கும் முன்னோருக்கும் முன்னோர். அவர் சொல்றது தான் நாம கேட்கணும், ஏன்னா அவர் தான் சாட்சி. ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். நாம ஏதாவது டவுட்ஸ் இருந்தா டிஸ்கஸ் பண்ணலாம்.